சொல்லியே சாகடிக்க போறது நீங்க தானே, திருந்த வேண்டியது நீங்களா இவனுங்களா? என்னை சார்ந்து வான்னு சொல்ற, அப்படி டிபெண்ட் பண்ணி ஒரு பொண்ணு போக முடியுமா? போக முடியாது சார், அவமானம் தான் வரும். நகை பொண்ணு வீடு தானே போறாங்க, அவங்க தானே கேள்வி கேட்பாங்க நம்மள. அவனுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா உன்னை எப்படி கேட்பாங்க, உன் பொண்டாட்டி நகைப்பா? இது ஒரு மிரட்டலா? அல்ல, அவங்க சொன்னது உண்மையா நிரூபிக்கணும் சார். நீங்களா முடிவு எடுக்காதீங்கம்மா. நீங்க பிற கஷ்டத்தை விட இந்த காலத்து பசங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்களா சும்மா பேசக்கூடாது. சீதனம் கேட்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் சீதனம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய குடும்பத்தினர். நம்ம பையனுக்கு இவ்வளவு கேட்கலாம், இந்த சீதனம் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா? என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? என் பையன் BE முடிச்சிட்டு ஓன் பிசினஸ் பண்றான் சார். ஒரு 20 பவுன் போட்டுட்டு அவனுக்கு ஒரு 5 பவுன் போட்டாங்கன்னா பைக் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஓகே சார். அப்புறம் ஃபிளாட் வாங்கி கொடுத்தா ஓகே. ஒரு ஃபிளாட் வாங்கி கொடுங்க, ஆடம்பர செலவு இல்லாம ஒரு கிரவுண்ட், அரை கிரவுண்டா இருந்தாலும் சரி, ஒரு கிரவுண்டா இருந்தாலும் சரி வாங்கி கொடுத்தா ஓகே சார். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு சார். எங்க பையன் IAS படிக்கிறாங்க சார். IAS படிக்கிறாப்ல. பாத்தியா சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. ஒரு 50 பவுன், ஒரு 50 பவுன், ஒரு காரு, அது அவங்க தேவையானது செய்வாங்க சார். இப்ப IAS பாஸ் ஆயிட்டாப்லயா இல்ல IAS படிச்சிட்டு இருக்க, அப்படியே எப்படியாவது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் மேரேஜ். IAS படிக்கிறாப்ல? ஆமாங்க சார். அதான் யாரு வேணாலும் படிக்கலாமே. நான் பாக்குறேன் மனசுக்குள்ள சிரிச்சேன். நீங்க ஓப்பனிங் எப்படி ஓபன் பண்றீங்க? என் பையன் IAS படிக்கிறான் சார். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் மேரேஜ். ஆமாமா, அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அவர் IAS ஆயிட்டாப்லங்கிற மைண்ட்ல இருக்கீங்க. கலெக்டர் அம்மாவா இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது என்னடா நியாயம் ஆண்டவா? இந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல எதை உங்களால ஒத்துக்கவே முடியல? உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த வேலை வந்து நிரந்தரம் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இந்த வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு பவுன் கேட்கிறப்போ நாளைக்கு அந்த வேலையில விட்டு தூக்கிட்டப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கார வந்து கேட்கறதுல நியாயமா நியாயம் இல்லையா? கரெக்ட். வேலைன்றது நிரந்தரம் இருக்கோ இல்லையோ சார். அதனால தான் சார் அவங்க கிட்ட வந்து டவுரி கேக்குறாங்க. அந்த வேலை இல்லைன்னா கூட அந்த பணத்தை வச்சு அவங்க ஃபியூச்சர்ல ஒரு ஓன் பிசினஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நகை பொண்ணு வீடு தானே போறாங்க, அவங்க தானே கேள்வி கேட்பாங்க நம்மள. ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவனுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா உன்னை எப்படி கேட்பாங்க, உன் பொண்டாட்டி நகைப்பா? உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் போட்டுட்டோம், அதை நீ தான் வச்சு பாதுகாத்துக்கணும். ஐயோ ஐயோ, அதை நீ வச்சு தொழில் தொடங்குறியா, அதை நீ வச்சு சாப்பிடுறியா, அது உன்னுடைய சௌகரியம். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? அவங்க வீட்ல இருந்து வாங்கி எனக்கு உதவும் அவசியம் இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மாமா இருக்கலாம், என் வழியில சொந்தக்காரங்க மாமா இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்படியா? அவங்கள்ட்ட கூட நான் கடன் வாங்கி நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன். தவிர பெண் வீட்ல இருந்து வாங்கினா அந்த வீட்ல இருந்து வச்சு நான் பொழைச்சிட்டான் அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். அந்த அவ பேர் எனக்கு வேணாம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? எவனோ முகம் தெரியாதவன்கிட்ட போய் கடன் கேட்க போற, அவன் நாளைக்கு ஒரு மாசம் கழிச்சு நீ பணம் கொடுக்கலன்னா உன் வீட்டுல வந்து நின்று உன்னை வெளியே தெருவுக்கு இழுத்துருவான். நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையே உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. ஆனா மாமனார்ட்ட நீ கடனாவே கேட்டாலும் உன்னால முடியறப்ப கொடு அப்படின்னு தான் மாமனார் சொல்லுவாரு. மத்தவங்கள்ட்ட அசிங்கப்பட்டா பரவாயில்ல, என் மாமனார்னு அசிங்கப்பட வேணாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. மாமனார்ட்ட அசிங்கப்படுறதுங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க போறாங்க. வைஃபோ சரி மாமனாரோ மாமனார்ட்ட போய் அசிங்கப்படுறேன்னு நினைக்கிறதுக்கு கல்யாணமே பண்ணிக்க வேண்டாங்க. பேசிக்கா இப்ப மைண்ட் செட் நமக்கு எப்படி மாறி இருக்குன்னா, நான் ஊருக்கிட்ட அசிங்கப்பட்டா பரவாயில்ல, உறவுகிட்ட அசிங்கப்படக்கூடாதுன்னு மாறி இருக்கு. ஆமா சார். ஐயோ ஐயோ சார், அவன் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படிங்கும் போது அப்ப நீங்க 50 பவுன் போடுங்க, 60 பவுன் போடுங்கன்னு நாங்க கேட்போம் இல்லைங்க சார். 50,000 சம்பாரிச்சா 30 பவுன் கேட்போங்க சார். 30 பவுன் 25,000, 25,000னா 15 பவுன் கேட்கலாங்க சார். 5,000. இதுங்களை திருத்தவே முடியாதா? என் பையனுக்கு ஒரு 20 பவுன் கேட்கலாம் சார். யூசுவலா செய்யற சீர்வரிசைகள், ஐ மீன் பாத்திரங்கள், பண்டங்கள். என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. பண்டம்னா என்னென்ன? பண்டம்னா அரிசி, பருப்பு, மிளகா சொல்லுவாங்கல்ல, மளிகை பொருள் சொல்லுவாங்கல்ல. அதான் கேக்குறேன். அதுதான் பண்டம். அதான் அப்ப அதுவும் வேணும். இப்பவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? 5,000 பிரேஸ்லெட், ஒரு 3,000 அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? இல்ல நீங்க சொல்லுங்க. 3 சவரன்ல செயின், 5 சவரன்ல பிரேஸ்லெட், ஒரு வண்டி. ஆஹா. இது பையனுக்கு. பொண்ணுக்கு அது அவங்க சௌகரியம். அவங்க பொண்ணு போட்டுக்கிறது அது அவங்க தான் யோசனை பண்ணி போடணும். ஓ, நீ அப்படி வரியா? அதான் இது இன்னொரு நூதனம். எப்படின்னா 15 பவுன் மாப்பிள்ளைக்கு போடணும். ஆமா. அப்ப அவளே புரிஞ்சுக்கிட்டு பொண்ணுக்கு எவ்வளவு போடணும் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நக்கல்யா அவனுக்கு. என்னென்ன பாத்திரம் கட்டாயம் வேணும்? பீரோ, கட்டில், வாஷிங் மிஷின், எல்லா ஜாமானும். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பீரோ எப்ப பாத்திரமாச்சு, கட்டில் எப்ப பாத்திரமாச்சு, வாஷிங் மிஷின் எப்ப பாத்திரமாச்சு, தேவையான அனைத்து பொருட்களும் சார். வாங்கு மேடம். குசும்பு எப்பயுமே குசும்பு. இட்லி குக்கர்,
நான் சொல்றதுமா ட்ரெடிஷனலா கேஸ் அடுப்பு கண்டிப்பா உங்களுக்கு உங்க வீட்ல என்ன நெல்லையோ அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. அதான் கரெக்ட். எனக்கு கட்டாயமா இது அத்தனையும் வேணும் சார். பூஜை சாமான் வேணும், பக்கெட், அண்டா, குண்டா, மூஞ்சி மாரையும் பண்ணி போயிடலாம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், சோஃபா செட்டு. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சீதனம் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பதற்கு என்ன காரணம்? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. இல்ல சீதனம் வந்து எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னடி இது? சம்பாதிச்சு அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியும், 3 வேளை சாப்பாடு போட முடியும், அவளுக்கு தேவையான துணி, மணி, ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாங்கி கொடுக்க முடியும். அது வந்து நான் கேவலமா நினைக்கிறேன். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். உனக்கு முன்னாடி வந்திருக்கிற மருமக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கல, நாளைக்கு உங்க அம்மா வந்து ஏதாவது திட்டும் போதோ எனக்கு எதுவும் போட்டு வரல, அதனால என்ன திட்டுறாங்கன்னு கேள்வி வரும்ல. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? இல்ல சார், அவங்க பேசுறதுக்காக இப்போ அவங்க கிட்ட இல்லன்னு தெரியும் சார். தெரிஞ்சு நம்ம வந்து போர்ஸ் பண்ணி வாங்குறது எனக்கு அசிங்கமா இருக்காதா? நான் படிச்சதுக்கு அசிங்கமா இருக்காதா? மட்டுமே கிடைக்கிற ஆனந்தம் வண்ண மாதிரி லுச்சா பசங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது. கௌரவத்தை எல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை பாக்குறதே இல்ல. அவங்களால முடியும் 5 பவுன் தான் முடியும், நீங்க வந்து 15 பவுன் கேட்பீங்க. அப்படி சொல்லி தங்கம் கௌரவம் வேணும்ல சார். அடம் பிடிக்கிறிய நீ? எதுக்கு கௌரவம்? நம்ம கௌரவத்துக்காக தானே வாழறதே. எனக்கு கௌரவம் வேணாம். ஏன் என்னால கௌரவத்தை உருவாக்க முடியும்ன்றேன். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீ சம்பாதிக்கிறேன்றதுனால கௌரவத்தை உருவாக்க முடியும்னு சொல்ற. ஓகே, அந்த அளவுக்கு சம்பாதிக்கலனா பயப்படுறியா குமார்? இல்ல என் ஒய்ஃபை சம்பாதிக்க வைப்பேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு படிக்காத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். படிக்காத பொண்ணை வந்து நான் கட்ட மாட்டேன். என்னோட நோக்கம் வரதட்சணை வேணாம், ஆனா படிச்ச பெண் வேணும். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நீங்க வரதட்சணையெல்லாம் வேணாங்கிறீங்க, ஏன் படிச்ச பொண்ணு சம்பாதிக்கிற பொண்ணு வேணுங்கிறீங்க? அந்த கௌரவத்தை வந்து வேலைக்கு போனா அதுவும் ஒரு கௌரவம் தானே. நீங்க அப்ப கௌரவம் தானே பாக்குறீங்க? ஏன் நேத்து எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களாக்க? இல்ல அசிங்கப்பட்டு வாங்குற ஒரு கௌரவம் இருக்கு சார். எனக்கு என்ன புரியுது, நீங்க ஏன் படிக்காத பொண்ணு வேணாங்கிறீங்க? இப்போ நான் ஒரு படிக்காத ஆம்பளைய கட்ட மாட்டேன்னு ஒரு பொண்ணு சொன்னா நம்ம விட்டுருவோமா? அதே கேள்வி ரிவர்ஸ் தான் வைக்கிறேன். ஐயோ, எல்லா பக்கம் மனக்கட்டுறேன். ஒரு பொண்ணு நான் விவசாய கட்ட மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்னு கேட்டோம் தானே? ரைட்டு தானே? இப்ப நான் என்ன கேக்குறேன், அதே தான் கேக்குறேன். ஒரு படிக்காத பொண்ணை ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு அவ செட் ஆக மாட்டா. என்ன செட் ஆக மாட்டா? அவங்க ஒரு மாதிரி லாபம் பாக்குறாங்கன்னா இப்ப நீங்க ஒரு மாதிரி லாபம் பாக்குறீங்களா இல்லையா? என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நான் பாக்குறேன். அவங்க மூலமா நான் வந்து வரதட்சணை வாங்கிட்டு வரேன். அது எனக்கு கஷ்ட காலத்துல அதை வித்து நான் பணமா ஆக்குறேன். ஒய்ஃபே கேவலமா நினைப்பா. ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அது ரொம்ப ஓப்பனா இருக்கு. என்னன்னு கேட்டா அவங்க கொடுத்த பணம் ஒரு பொருள் தெரியும். இப்ப மாமனார் வீட்ல இருந்து நகையா கொடுத்தா தெரியும். இந்த டிமாண்ட்ல எனக்கு அசிங்கம் இல்ல. என்ன அசிங்கம் இல்ல? நான் ஒர்க் பண்றவன் என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணா அவளுக்கு ஒரு கௌரவம். சோ உங்க பிரச்சனை பாலிஷ்டா உள்ள இருந்தா பிரச்சனை இல்ல, ஓப்பனா இருக்கப்படாது, அவ்வளவு மட்டும் தானே. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. எந்த ஒரு பொருளும் நான் சம்பாரிச்சு வாங்கும்போது அதுல எனக்கு உரிமை இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேக்குறாங்க என் பைக் குடுறா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் தாராளமா உரிமையா என்னால கொடுக்க முடியும். பயப்படுறியா குமார்? நாளைக்கு அவங்க சொல்ற மாதிரி வந்து அவங்க கார் வாங்கி கொடுக்குறாங்க, பைக் வாங்கி கொடுக்குறாங்க, உரிமையா நான் ஓட்டிட்டு போறேன். என் ஃப்ரெண்டோ இல்ல என் தம்பியோ பெரியப்பா பையனோ சித்தப்பா பையனோ அந்த வண்டியை வாங்கிட்டு போறான். அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? நாளைக்கு எனக்கு மாமனார் வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுக்குறானுங்க, என் தம்பி கேட்டா நான் கொடுக்கத்தான் செய்வேன். அவங்க கொண்டே மோதுறான்னா எங்க அப்பா வாங்கி கொடுத்த பைக் கொண்டே மோதி விட்டாங்க, அவங்க வீட்டுல எல்லாம் பேசுவானுங்க. அப்படித்தான் இவங்க என்ன சொன்னாங்க, நான் சம்பாதிச்ச பொருள் எனக்கு உரிமைன்றாங்க. அப்போ அவங்க எதுமே எடுத்துட்டு வரல, அவங்க உரிமை இல்லையா? என்னால நம்பவே முடியலப்பா. நீங்க உங்க வீட்டுல சம்பாரிச்சு வச்சிருக்கதை எடுத்துட்டு வாங்கணும்னு நாங்க சொல்லல. எங்களுக்கு எது வேணாம், நாங்க சம்பாரிச்சு காப்பாத்திக்கிறோம், எங்களை நம்பி மட்டும் வாங்கன்னு நாங்க சொல்றோம். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. நான் உங்களை டிபெண்ட் பண்ணி வந்தா, நீங்க உங்க வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இவ எதுமே எடுத்துன்னு வரல, ஒண்ணுமே எனக்கு அது இதுவா இருக்கும். நான் டிபெண்ட் பண்ணி ஏன் வரணும்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. எங்களை நம்பி வர்ற ஒருத்தருக்கு நாங்க இவ்வளவு கேரண்டி கொடுத்து நாங்க தைரியமா வாங்கன்னு சொல்றோம். எங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களே இத்தனை நாள் எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற மெச்சூரிட்டி எங்களுக்கு இல்லாம இல்ல. என்னை சார்ந்து வான்னு சொல்றேன். அப்படி டிபெண்ட் பண்ணி ஒரு பொண்ணு போக முடியுமா? போக முடியாது சார், அவமானம் தான் வரும். இதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இப்போ நீங்க வந்து எதுவுமே இல்லாம அந்த பொண்ணை கட்டிட்டு வந்தீங்கன்னா லைஃப் லாங் அந்த பொண்ணை சொல்லியே சாகடிப்பாங்க. சொல்லியே சாகடிக்க போறது நீங்க தானே. திருந்த வேண்டியது நீங்களா இவனுங்களா? கரெக்டா சொன்னீங்க. ஒரு பெண்ணை பணத்தை வச்சுதான் நீங்க மதிக்கிறீங்களா? இல்ல சார். நகையை வச்சு மதிக்கிறீங்களா? இல்ல சார். அப்ப எதை பார்த்து மதிக்கிறீங்க? குணம் தான் சார். அப்ப குணம் பார்த்தா மதிக்கிறீங்கன்னா எதுக்கு இந்த பேச்செல்லாம் பேசுறீங்க வீட்டுக்குள்ள? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. இது ஒரு மிரட்டலா? வர சொல்றா அந்த பிள்ளைய, நாம பாப்பான் ஊர் என்ன சொன்னா என்னடா என் மருமகளுக்கு நான் இப்பட்டான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதேதான். அப்போ பொருள் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்துரும் அதிகமா. அந்த அதிகாரத்துல என்ன செய்வாங்கன்னா, நாளைக்கு தனி கொடுத்தம் போயிடலாம், நான் கொண்டு வந்த பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அப்ப நீங்களே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறீங்க, காசு பணத்தோடயோ சீதனத்தோட வந்தாதான் அந்த பொண்ணுக்கு அதிகாரம் இருக்கும்னு. அப்போ அந்த பெண்ணுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக தான் சீதனம் வேணாம்னு சொல்றீங்களா?
எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? ஒரு வகையில நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பவர் இல்லாத ஒரு பெண். இப்ப கொஞ்சம் பணத்தோடோ அல்லது கொஞ்சம் அதிகாரத்தோடோ வருகிற பெண்ணை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கிறதா? கண்டிப்பா சார். பயமா ஆமா, பயமா இருக்கு. பயப்படுறியா குமார்? சீதனம் வாங்க வேண்டும் நீங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? நாளைக்கு நான் என் மருமகளை வெளில கூட்டிட்டு போறேன். சரி. கூட்டிட்டு போகும்பொழுது அவ நிறைய நகை போட்டுட்டு வந்தாக்கா எனக்கு அது பெருமையா இருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் ஒரு பெருமையா? காதல் வந்துட்டா தியாகம் தான் சார் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைங்க சார். பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு, சரி பையனுக்காக நாங்களும் சரி வாங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குவோம். இது நல்ல விஷயம் தானே. திரும்ப உங்க வீட்டுல உனக்குன்னு ஒரு பங்கு இருக்குல்ல, போய் வாங்கிட்டு வா. நீ பங்கு வாங்கலன்னா பரவாயில்ல, உனக்கா சேர்த்து வச்சுதான் நகை நட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சார். வெக்கமா இல்ல? அது நான் அலோவ் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். அவன் அலோவ் பண்ணா நாங்க மருமலா ஏத்துக்கணும்லங்க சார். ஏத்துக்க வேணாம் அப்படின்னா தனியாவே நான் போயிருவேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னால சார் குடும்பத்தை பிரிச்சிருவாங்க சார். இல்ல சார், தனி குடுத்தனம் போயிருவாங்க சார். அதாவது தமிழ்நாடு கலங்கு சார். இந்த வாய் தானே அது? அது வேற வாய், இது நார வாய். நான் உழைச்சி அந்த பொண்ணுக்கு இவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ என்னால செய்ய முடியும். அதே என்னால பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நானும் படிச்சிருக்கேன், அந்த பொண்ணும் படிச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து அவங்க கேட்கறத என்னால பண்ண முடியும். சரியான போட்டி. அரேஞ்ச் மேரேஜ்னா அந்த கண்டிஷன். சரி. ஒருவேளை லவ் பண்ணனா என்ன நம்பி அந்த பொண்ணு தனியா இருக்கு. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கொடுக்கறத விட அவங்க கொண்டு வரதா எங்களுக்கு பெருமை. அப்படி ஒண்ணும் அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்ல என்ன கொண்டு வந்தீங்க? இப்ப நீ என்ன பண்ண போற? நான் உழைச்ச மருமகளோட உழைப்பாளா அத சொல்லு. உழைப்பாங்க. படிச்ச பொண்ணுனா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, சூழ்நிலையை புரிஞ்சு உழைப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்ட நாள் வந்து நிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எங்களால முடியும். உங்களால முடியும் போது உங்களோட பல மடங்கு எங்களுக்கு அறிவு ஊட்டி இருக்கீங்க. அதனால நாங்க இன்னும் வளர முடியும். தம்பி கிட்ட இத கத்துக்கிடணும். எங்க மருமக போட்டுனா எங்களுக்கு ஆசை, அவ்வளவுதாங்க சார் காரணம். என்ன எங்க மருமக 50 பவுன் போட்டுருந்தாங்க, 20 பவுன் போட்டுருந்தாங்கன்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஏன் அது உங்களுக்கு ஒரு குறையாவே இருக்கு? எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு கொண்டு வரணும் அந்த பொண்ணு அப்படின்னு உங்க மனசு எதிர்பார்ப்பதுக்கு என்ன காரணம்? அவ்வளவுதான் நான் கேக்குறேன். ஏன் ஆசை இருக்குன்னா ஏன் மருமக இந்த மாதிரி இருக்கணும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எந்த மாதிரி? 4 இடத்துல போனா நகை நட்டு நுரை அதை உங்க பையனை வாங்கி போட சொல்லுங்க. வரக்கூடிய அந்த மருமக படிச்ச நம்மள மாதிரி கஷ்டப்படுவாங்களா? பட மாட்டாங்க சார் இந்த ஜெனரேஷன்ல. நீங்களா முடிவு எடுக்காதீங்கம்மா. நீங்க பண்ற கஷ்டத்தை விட இந்த காலத்து பசங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்களா சும்மா பேசக்கூடாது. அது நீ இப்படி சார் என் பொண்ணை ஃப்ரீயா கட்டிக்கிற மாதிரி மாப்பிள்ள வந்தா நானும் என் நான் பையன் இருக்காங்க 28 பேர் இருக்காங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். என் பொண்ணை யாராவது ஃப்ரீயா கட்டிக்க சொல்லுங்க, நான் என் பையனுக்கு ஃப்ரீயா பொண்ணு எடுத்துக்கிறேன் சார். டிப்ளமா படிச்சிருக்காங்க சார், பார்த்துட்டு படிப்பை சொல்லிட்டு ஒரு பையன் வேணான்ட்டு போயிட்டான் சார். எங்க மக்கள் பாவம் சார். என்ன ரீசன் சொல்றாங்க? இந்த மாதிரி படிப்பு பத்தல, நகை 30 சவரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்ன 15 பவுன் போடுறேன், 10 பவுன் படிப்பு பத்தல. இப்போ இந்த பொண்ணு இவ்வளவு பேர் வரதட்சணையே வாங்கிக்க மாட்டேன் நீங்க எல்லாம் சொல்றது உண்மைனா இந்த பொண்ணுக்குலாம் ரொம்ப ஈஸியா கல்யாணம் நடக்கணும். இத்தனைக்கு பொண்ணு வேற கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன சார் குறை? இப்ப இந்த இவ்வளவு சொல்றாங்களே, இந்த ஸ்டேஜ்ல யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா கேளுங்க. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இவ்வளவு அல்ல, அவங்க சொன்னது உண்மையா நிரூபிக்கணும் சார். நான் வரதட்சணை வாங்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க, அவங்க நிரூபிக்கணும். சபாஷ், சரியான போட்டு. அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருந்து, அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் என்னை பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணுவேன். ஓகே, நீங்க அவர்கிட்ட பேசி அப்புறமா செக் பண்ணிக்கலாம். ஐயோ